அனைவருக்கும் வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் செகண்ட் இயர் படிக்கும் கல்லூரி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் அரங்கேறிய செய்தி நம் அனைவரும் பெரும் சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த பாலியல் பலாத்காரம் எப்படி நடக்கப்பட்டது, எதனால் நடந்தது என்பதை நாம் இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்ப்போம். மாணவி தன்னுடன் படிக்கின்ற மாணவன் நண்பனா அல்லது காதலனா என்று தெரியவில்லை, அவருடன் இரவு 9 மணி அளவில் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக வந்த அந்த கொடூரன் ஞானசேகரன் என்பவன் அதை அவனுடைய செல்போன் கேமரால வீடியோவா பதிவு பண்ணியிருக்கான். அவங்க பேசியிருந்ததை பதிவு பண்ணிட்டு, இதை நான் உங்க கல்லூரி ஆசிரியர்கிட்ட சொல்லிடுவேன், இதை நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மிரட்டி இருக்காரு. மிரட்டி தன்னுடைய ஐடி கார்டை அவங்க 2 பேர் ஐடி கார்டும் அவர் போட்டோ எடுத்திருக்காரு. மாணவர்கிட்ட நான் ஒரு காவல் அதிகாரி, நான் ஒரு போலீஸ்ன்றத அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதால மாணவர்கள் லேசா பயந்துருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவன் அந்த நபர் ஞானசேகரன் என்பவர் நீ போடா அப்படின்னு சொல்லி அவர் கெட்ட வார்த்தையில மிரட்டினதால அங்கிருந்து அந்த பையன் போயிட்டு இருக்கான். ஆனா உண்மையை சொல்றேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எதிர்க்கிறமே தவிர யாருக்கும் பயப்படணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ராணுவமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அளவான இருக்கட்டும், அவங்களை எதிர்க்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க அந்த இடத்துல அந்த பிரச்சனையை எதிர்க்கணும் இல்லையா? ஏதாவது ஹெல்ப் கேட்கணும், இல்ல உடனே வெளியே தெரிவிக்கணும். இதை எதுவும் வெளியே சொல்லாம பயந்த அந்த மாணவி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஞானசேகரன் என்பவர் நீ என் கூட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கணும், இந்த மாதிரி இருந்தா நான் இந்த வீடியோ நான் உனக்கு வெளியிட மாட்டேன், இந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாணவியும் சரின்ற வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்களா, அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன மாதிரி மனசு, இந்த பொம்பளைங்க பொண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா சில பொண்ணுங்க தான் வெளிப்படையா இருப்பாங்க, சிலவங்க எல்லாமே மூடி மறைச்சு கடைசி வரைக்கும் மறைச்சிட்டே அவங்க வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து யாரும் இருக்காதீங்க. சிங்க பெண்களா இருங்க, ஆனா கோழை பெண்களா யாருமே இந்த மண்ணுல வாழ்வதே வேஸ்ட். சரிங்களா? அங்கிருந்து போன அந்த மாணவனாச்சு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த வளாகத்துல 140 காவலர்கள் 3 ஷிப்டுகளா பணிபுரியுறாங்க. 70 கேமரா இருக்கு. ஆனா கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க தூரமா அந்த மண் செடி அந்த புதர்லாம் நிறைய இருக்கும். இப்ப அந்த மரம் கும்பலா அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோட்டுரபுரம், இந்த பக்கம் அந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு, பின்னாடி அந்த சைதாப்பேட்டை, ஆலந்தூர் பிடிச்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வெறும் காடா தான் இருக்கும். அடர்ந்த வனப்பகுதி, அப்படியே ஒரு வனப்பகுதி மாதிரி தான் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டா அப்படிதான் இருக்கும். சோ அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இந்த மாதிரி பேச இந்த வீடியோ எடுத்து இதை வச்சு மிரட்டி இந்த மாதிரி பண்றது உண்மையாவே சொல்றேன், இது ரொம்ப ஒரு தவறான செயல். இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கிட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர் யாராவது இருந்தால், எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிட வேண்டும். அப்படி வழங்கினால் இந்த அரசு, தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றமும் ஒரு உண்மையான ஆட்சி, ஒரு உண்மையான மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மக்கள் ஆட்சி என்பதை மக்கள் எல்லோரும் நம்புவார்கள். பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் எஃப்ஐஆர் ஆனது லீக் ஆயிருக்கு. ஆனா எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. காவல்துறை இதுல கண்ணியமா நடக்கணும், முழுக்க காவல்துறை இதுல கண்ணியமா நடக்கணும். அதான் காவல்துறையோட ஒரு நெறிமுறை. அந்த பெண் ஒரு முறை பாலியல் பலாத்காரத்திற்கு அந்த ஞானசேகரனுடன் இருந்து பிறகு அவர் போலீசாரிடம் நடந்த குற்றத்தை தெரிவித்திருக்கின்றார். பிறகு அவர் தாய் தந்தையிடம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா கூட இருந்தான் பாத்தீங்களா ஒருத்தன், அவன் நண்பனா இருக்கட்டும், காதலரோட எவனா இருந்தாலும் சரி, அவன் ஆம்பளையே இல்ல. உண்மையாக சொல்றேன். அங்கிருந்து போனவன் ஒண்ணு போய் அவங்க ஸ்டாஃபுங்க கிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல ஸ்டேஷன்ல போயாச்சு ஒரு மனு கொடுத்துருக்கணும். போன் பண்ணாவே போதுமே. அங்கிருந்து என்ன ஒரு 500 மீட்டர் தான் ஒரு கோட்டல் ரொட்டேஷன். நீங்க போன் பண்ணி ஒரு புகார் கொடுத்திருந்தாலே, சென்னையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஷார்ப்பா இருப்பாங்க, எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. 5-10 நிமிஷத்துல எங்க நீங்க சொல்றீங்களோ, எங்க குற்றம் நடக்குதோ, அந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய போலீஸ் சரி பண்ணிருக்காங்க. நானே பார்த்திருக்கேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எல்லா இடத்துலயுமே சிட்டிங்ல ஷார்ப்பா இருப்பாங்க. அதான் உண்மை. இந்த மேற்கு வங்கத்துல நடந்த அந்த மருத்துவ மாணவிக்கு, இளம் கல்லூரி மருத்துவ மாணவிக்கு நடந்த டியூட்டியில் இருக்கும்போது பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை கொல்லப்பட்டது போல அண்ணா யூனிவர்சிட்டி, அதே போல 12ஆம் வகுப்பு நம்ம கள்ளக்குறிச்சி ஏரியாவில கூட 2022 ஸ்ரீமதிக்கு இதே மாதிரிதான் நடந்தது. என்னென்னமோ பண்ணி கடைசியில மூடி மறைச்சிட்டு எல்லாம் வெளியே தான் சுத்துறானுங்க, ஜாலியா தான் இருக்கானுங்க. ஆனா இந்த குற்றம் செய்யறவனுக்கு சரியான தண்டனைகள் வழங்க வேண்டும். தண்டனைகள் வழங்கினால் மட்டுமே இந்த மாதிரி தப்பு தவறுகள், இந்த குற்றம் என்றது குறையும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். பெண்கள், மாணவி யாருமே சரி, மாணவிகள் நிம்மதியா வெளியில போக முடியாது, நட முடியாது, நடமாட முடியாது.
அவங்க வேலைகளை அவங்க ஃப்ரீயா செய்ய முடியாது. எப்பயுமே ஒரு அச்சத்தோட பயத்தோட தான் அவங்க போவாங்க. இன்னைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த மாதிரி தப்பு பண்ற ஆண்களால இருக்கிற எல்லா ஆண்களையுமே அவங்க தப்பானவங்களா தான் பாக்குறாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டியா தான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏதோ ஒரு 10 பேர் நல்லவன் இருக்கான். அவனும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நமக்கு எதுக்கு வம்பு பிரச்சனை? நமக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நீங்க போய் ஹெல்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் கூடயாவது நிக்கணும். அப்பதான் அவங்க ப்ராப்ளம் ஒரு சால்வ் ஆன மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா, இந்த தமிழ்நாடு அரசு இந்த சட்டமன்றத்துல பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலை அவசியமா எல்லாருக்குமே தற்காப்பு கலை மாணவ மாணவிகளும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியும் சரி, ஸ்கூல் எல்லாருக்குமே பெண்களுக்கு மட்டும் தற்காப்பு கலை அந்த சட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்தணும். அப்பதான் பெண்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அப்படி இல்லையா பெண்கள் எப்பயுமே சேஃப்டிக்கு வந்து இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிளகா பொடி எப்பயுமே கையில வச்சிருப்பாங்க பெண்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸாவது பயன்படுத்திங்க ஏதாவது பேக்ல வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு முறையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க தப்பிச்சு அங்கிருந்து வர்றதான் பார்க்கணுமே தவிர நாம சரி நான் நீ சொல்றத கேட்கிறேன் தப்ப என்னைக்குமே செய்யவே கூடாது அப்படின்றது அவங்களுக்கு உடந்தையா இருந்தீங்கன்னா அது எங்க போய் முடியுது உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய விஷயத்துல அது உங்களை கொண்டு போய் விட்டுரும். பெண்களை காப்பதுதான் ஆண்களின் கடமையை தவிர கடவுள் வந்து ஆண்களை பலமா படைச்சதே இந்த பெண்களை பார்க்கதான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க தான் பெண்களை எல்லாரையுமே பாதுகாக்க தான். இப்படி பலாத்காரம் பண்ணி பலவீனமாக்குறதுக்கு இல்ல. ஆண்கள் தயவு செய்து திருந்துங்க திருந்துங்க ஆண்கள் யாருமே அப்படி இந்த மாதிரி ஒரு செயலை யோசிச்சு கூட பார்க்காதீங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. நல்ல வழியில போங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதை வந்து பேசாம இருக்க முடியல. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோவும் பாக்குற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்றது ஏதாவது ஒரு எனக்கு ஆதங்கம் இருந்துட்டே இருக்கு. எதையாச்சும் நம்ம சொல்லணும் ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு தனி நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு தோணும்ல. அதான் உங்க மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.